லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை: தமிழக அரசின் வேளாண் விற்பனை துறையில் 27 மாவட்ட விற்பனை குழுக்கள், அதன் கட்டுப்பாட்டில் 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 13 துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளின் விளைபொருட்களை மறைமுக ஏலத்தில் விற்பனை செய்து அவர்களுக்கு அதிக விலை பெற்று தருவதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் பணி. இதற்காக வணிகர்களிடமிருந்து அவர்கள் வாங்கும் பொருட்களின் மொத்த மதிப்பில் 1% சந்தை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு வசூலிக்கப்பட்ட தொகையில்தான் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. வணிகர்களுடன் ஊழல் கூட்டணி அமைத்து விவசாயிகளுக்கு குறைவான கொள்முதல் விலையை பெற்று தருகின்றனர். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான தொகையை விற்பனை குழுக்களை செலவழித்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை உள்ளது. இதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஊழல் நடப்பதற்கான ஊற்றுக்கண். இந்த அரசாணையை பயன்படுத்திக் கொள்ளும் வேளாண்மை சந்தை துறையினர் ஒவ்வொரு விற்பனை குழுவிலும் உள்ள தொகையை 5 லட்சமாக பிரித்து அதை பல பணிகளுக்கு செலவிட்டதாக கணக்கு காட்டி சுருட்டிக் கொள்கின்றனர். இது வேளாண் துறை அமைச்சர் ஆசியுடன் நடப்பதாகவும், இந்த தொகையில் 50% அமைச்சருக்கு வழங்கப்படுவதாகவும், மீதமுள்ள தொகை பல நிலைகளில் உள்ள அதிகாரிகளால் பிரித்து கொள்ளப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த செலவுகளுக்கு தணிக்கை கிடையாது, போட்டி ஏல முறை கிடையாது என்பதால் அதிக மதிப்பு கொண்ட பணிகள் கூட ஊழல் செய்வதற்கு வசதியாக சிறு சிறு பணிகளாக பிரித்து மேற்கொள்ளப்பட்டு அதில் பெருந்தொகை சுருட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இதேபோன்று ஊழல் நடந்திருப்பதை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 75 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. தமிழகம் முழுதும் என்றால் 500 கோடி ரூபாய் சுருட்டி இருக்கின்றனர். 4 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் ஊழல் என்பது மிகப்பெரிய ஊழல். தமிழக அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.